நம்ம இன்றைக்கி சூப்பரான பப்பாயா சாலட் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பப்பாயா எப்போவுமே வாங்கும் போது நீங்கள் நீட்டு பழமாக வாங்கிட்டிங்கன்னா இனிப்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடணும். ஒரு 2-3 வாட்டி போல் அந்த மேலே உள்ள தோலெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் ஒரு வாட்டி கட் கொடுத்திங்கன்னா அழகாக கட் ஆயிரும். ரெண்டாவது அதில் உள்ள விதைகள்லாம் இருந்தால் நாட்டு பப்பாளின்னு சொல்லுவாங்க. இந்த விதைகள்லாம் எடுத்துட்டு நம்ம மண்ணில் போட்டால் செடியாக கண்டிப்பாக வளரும். அப்படியே இதில் எடுத்து போட்டோன்னா நல்லா வளரும். நல்ல பெரிய இடம் இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த விதையெல்லாம் நம்ம செடியில் போட்டோன்னா நல்லா வளர்ந்துடும். மண்ணில் போட்டாலே நல்லா க்ரோத் ஆயிரும். 3 monthsலேயே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு இங்கே இடம் இல்லையே, எங்கே போடுறது? அவ்வளோதான். இப்போ இதில் உள்ள அந்த சீட்ஸு ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம சாலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப நல்லது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. நம்ம இந்த பப்பாயா அரைச்சி ஃபேஸில் போட்டாலும் அவ்வளோ நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடி இதில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மோஷன் சில பேருக்கு ரொம்ப டைட்டாக போகிறவங்க இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்க டைட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு மோஷன் போகும்போது அழுவாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் கட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நீங்களே அப்சர்வ் பண்ணுவீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தோனாலே கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே சில பேர் பெப்பர் ஹனி எது வேணாலும் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி சாட் மசாலா சேர்க்க போகிறோம். அதில் புளிப்பு காரம் இனிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் சாட் மசாலா போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லது. சுகர் பேஷண்ட் உள்ளவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பப்பாயா சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இனிமேட்டு கொஞ்சம் நல்லதாக நீட்டு பழமாக வாங்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி வாங்கி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி கேட்பாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஏதாவது சாட் மசாலா இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸோடு கொடுத்தோன்னா குழந்தைங்களா எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. ஹஸ்பண்ட்க்கும் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இந்த மாதிரிலாம் கட் பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங் டைம் எனி டைம் கொடுக்கலாம். டெய்லி ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம சுத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில இடத்துல இந்த மாதிரி தோல்லாம் இல்லாமல் க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் பாதி போல் கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ தேவைப்படுறப்ப குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பப்பாயா சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.